ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தின் பக்கம் நாங்கள் எங்கள் கவனத்தை திருப்பிக் கொள்வோம். எடுத்துக்கொண்டு 1வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கு ஏற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. அவர் அதை வேலி அடைத்து அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதில் ஆலயம் உண்டு பண்ணி ஒரு கோபுரத்தையும் கட்டி உண்டு பண்ணி நல்ல திராட்சை பழங்களை தருமென்று காத்திருந்தார். அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. வாசிப்போம். எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்துக்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்யாத எந்த வேலையையும் அதற்கு இனி செய்யலாம். அது நல்ல பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? போதும். இந்த இடத்துல ஆண்டவர் ஏசாயா தீர்க்கதரிசி கூடாக தன்னுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறார். அவருடைய இருதயத்தை நிரப்பியிருந்த ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அவர் தனக்கென்று தெரிந்து கொண்டார், தன்னுடைய மகிமை கண்டு தெரிந்து கொண்டார். ஆனால் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையில என்றுமே என்ன செய்தாங்களா? முரட்டாற்ற உள்ளவர்களாக இருந்தார்கள். அதைத்தான் ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாங்க, ஆண்டவருக்கு ஒரு செழிப்பான தோட்டம் இருக்கிறது. அதை அவர் வேலி அடைத்து கற்களை பொறுக்கி அதுக்கு பிரயாசங்களை கொடுத்து அந்த இடத்துல நல்ல கனி கொடுக்கும்படிக்கு திராட்சை செடிகளை நட்டாரா? நட்டவர் என்ன செய்கிறார்? காத்து கொண்டிருக்கிறார். என்னதுக்கு? கனியை சாப்பிடுவதற்கு. ஆனா நடந்தது என்ன? இனிப்பான ருசியான கனியை தேடினார் ஆண்டவர். கசப்பான கனிதான் அவருடைய வாழ்க்கையில கிடைச்சி போச்சு. கசப்பான கனி. உங்களுக்கு தெரியுமா? பழைய காலத்தில் ஒரு கதையை ஒன்று சொல்லுவாங்க, இலவு காத்த கிளி. தெரியுமா உங்களுக்கு யாருக்காவது இந்த கதை? இலவு காத்த கிளி என்று சொல்லுவாங்க. இலவு என்று சொல்றது இலவ மரம். இலவ மரம் என்றால் அது பஞ்சு மரம். இந்த கிளி அதில் காத்துட்டு இருந்துதான் எப்போ இந்த காய் கனியும் நான் இதை சாப்பிடணும் என்று அதுவும் உட்காந்து காத்துட்டு இருந்தான். ஒரு நாள் அது வெடிச்சு அப்படியே பறந்து போகல. ஐயோ, இந்த பழத்துக்கு நான் காத்திருந்தேன். ஏமாற்றமடைந்த கிளி இதே வேதனையோடு அது போயிடுச்சு. அதே போலதான் இன்றைக்கு நம்முடைய திருச்சபையை நாங்கள் நோக்கி பார்க்கிற போது திருச்சபைக்கு ஆண்டவர் செய்தது என்ன? நீங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு ஆண்டவர் கொடுத்த கிரியம் என்ன? வரப்போற நாட்கள்ல நாங்க சிலுவை யாத்திரை பவனை போறோம். ஏன் போறோம்? சிலுவையை தூக்கிட்டு சிலுவை யாத்திரை பயணம் போகிறோம். வருகிற மாதத்தில் போதகர் அறிவிச்சிருக்கிறார், சிலுவை யாத்திரைக்கு எல்லாரும் வெள்ளை உடுப்படுத்திட்டு வாங்க. வெள்ளையனா பரிசுத்தமாக நினைக்காதங்க, உங்களோட உள்ளம்தான் பரிசுத்தமாக இருக்கும். ஏன் அந்த சிலுவை யாத்திரையை நாங்கள் அந்த பவனியை கொண்டாடுகிறோம்? எனக்காக உங்களுக்காக அந்த ஆண்டவர் செய்த காரியங்களை குறி, அவர் உங்களுக்காக எனக்காக பட்ட பிரயாசங்களை குறி. உங்களுக்கு தெரியுமா அவர் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கிறார் என்று? அம்மா, இது அவருடைய சபை, அவருடைய ரத்தத்தினால சம்பாதிக்கப்பட்ட சபை. இந்த சபையில் அவருக்கு ஒரு உத்தரவாதம் இருக்குது. இந்த சபையை குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஐயா, உங்களை ஒவ்வொருவரையும் தேவன் இந்த இடத்துல கொண்டு வந்திருக்காரா? சும்மா கொண்டு வரணும். ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்திருக்கிறார், ஒரு திட்டத்தோடு கொண்டு வந்திருக்கிறார், ஒரு எதிர்பார்ப்போடு கொண்டு வந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு திருச்சபை இது எல்லாவற்றையும் மறந்துட்டு, தேவன் செய்த நன்மையை மறந்துட்டு, அவர் சிந்தின இரத்தத்தை மறந்துட்டு, அவருடைய தியாகத்தை மறந்துட்டு, அவருடைய அர்ப்பணிப்பை மறந்துட்டு, நல்ல கனி கொடுக்கும் என்று தான் ஆண்டவர் காத்திருக்கிறார்.
என் பிள்ளைகள். திருச்சபையை திருவிசனமே கொஞ்சம் நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் செய்த நன்றிகளை மறந்து சாதாரணமா புலவன் சொல்றான், என்னன்றி கொண்டாக்க உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கொண்ட மகற்கு. ஒரு புலவன் எழுதியிருக்கிறது, ஒரு மனிதனை பார்த்து எழுதியிருக்கிறது. ஐயா, உனக்கு ஆண்டவர் செய்தது என்ன? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்தது என்ன? சிந்தித்துப்பார், சிந்தித்துப்பார். இன்னைக்கு இந்த தேசம் ஓடிக்கொண்டிருக்கிற நோக்கத்தை பார். எங்க போகுது இந்த தேசம் தெரியுமா? கடந்த நாட்கள் ஒரு சம்பவத்தை நீங்க கேள்விப்பட்டீங்களா? ஒரு குடும்பம் எத்தனையோ பேரை கொண்டிருக்கு. என்னத்துக்காக தெரியுமா? நகைக்காக. தாங்க வாழணும், தாங்க பணக்காரனாகணும். அந்த ரீதியில கடைசியா ஒரு பெண்ணை, ஒரு குழந்தையை அவங்க பிடிச்சாங்க. பிடிச்சு கொண்டு அந்த பெண்ணை கிணத்துல போட்டுட்டாங்க. அந்த கிணத்துக்குள்ள ஏற்கனவே பிரேதம் இருக்கு, ஏற்கனவே பிரேதம் புழுத்து கொண்டிருக்கு. அந்த புழுக்கணங்குக்குள்ள இவளையும் போட்டு 2.5 வயசு பிள்ளைய வயல்வெளியில தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டாங்க. இருதயம் வெடிக்கல அவங்களுக்கு. எவ்வளவு கொடூரம் இந்த தேசத்துல நடக்குது நினைச்சு பாருங்க. என் இருதயத்தாங்க அவன் குடும்பத்துக்காக நான் செவிச்சு கண்ணீர் விட்டு அடு காப்பாற்று. எங்க இருந்தாரு? கடவுள பிள்ளையா இருந்தாரு, பிள்ளையா இல்லாட்டி சார் நிர்மாணமாய் போட்டு அவருடைய உடம்புல ஏற்கனவே இருந்த பிரதத்தின் கிருமிகள் உச்சரித்து கொடுமை நடக்குது. இந்த கொடுமையில பார்த்துட்டு நாங்க வீட்டுக்குள்ள சும்மா இருப்பதற்காக நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இல்லம்மா, இல்லை, கதகிறோம். கண்ணீர் வடி, கண்ணீரை தாரியா ஊத்து. தேசத்துக்காக, கிராமத்துக்காக, மக்களுக்காக, உன் வாழ்க்கைக்காக, உன் எதிர்காலத்துக்காக ஜெபிக்கணும். ஜெபிக்கலைன்னா ஆண்டவர் உன்னை கேட்பாரு. அந்த நாட்களில் தேசம் பாழாகி கொண்டு இருக்கும் போது, இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெபித்துக் கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னாராம், இந்த தேசத்துக்காக புலம்பி அழுகிற ஒவ்வொருவர் மேலும் அடையாளத்தை போடு. நியாய தீர்ப்பு நாள்ல தேசத்துக்காக புலம்பி அழுதவங்க அடையாளத்தை அவர் பார்க்கணும், கதறணும். நான், என் குடும்பம், என் வாழ்க்கை, இது ஒரு நல்ல கனி இல்லையே. இது ஒரு நல்ல கனி. கனி என்ற விஷயத்துல 2 விடயத்தை இந்த இடத்துல நாங்கள் சம்பவிக்கிறோம். ஒன்று என்ன சொல்லுது வேதம்? கசப்பான கனியை கொடுத்தாங்க. ருசியான கனியையும் கொடுக்க வேண்டியவங்க கசப்பான கனியை கொடுத்தாங்க என்று சொல்லுது. அப்ப 2 விதத்துல நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று ஒரு நல்ல கனி, ஒன்று கெட்ட கனி. இந்த கனி என்ற இந்த சொற்பதத்தை நாங்கள் சில காரியங்களுக்காக சொல்லலாம். இதை உண்மையாகவே சொல்லுகிறது, ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்குது. அதே நீங்க அந்த 4வது அதிகாரத்திலே நீங்க வாசிப்பீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பூமியின் கனியை புசித்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் நல்ல பலன், நல்ல ஆசீர்வாதம், நல்ல மேன்மையான வாழ்வு, அதைத்தான் அந்த கனி என்ற சொல் குறிக்கிறது. மட்டுமல்லாம உங்கள் இருதயத்தில் மறைந்திருக்கிற நல்ல குணங்களையும் பண்புகளையும் அது சுட்டி காட்டுகிறது. இதனால எபேசியர் புத்தகத்தை நீங்க திருப்பிக் கொள்ளுங்க. 5ஆம் அதிகாரத்துக்குள்ள நீங்க வருவீங்கண்டா 9 தொடக்கம் 11 வசனங்களை நான் எபேசியர் 5:9 வாசிங்க. ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். 10வது வசனத்தை வாசிங்க. கனியற்ற, கர்த்தருக்கு சித்தமான சோதித்து பாருங்கள். கனியற்ற, அதை இந்த நேரத்தை போதகர் உங்களுக்கு சொல்லுற போது அதை உச்சரித்து சொன்னேன். கனியற்ற அந்தகார கிரிகளுக்கு இடம் கொடுக்காங்க. கனியற்ற காரியங்களுக்குள்ள நீங்க போகாதுங்க. கனி உங்கள்கிட்ட இருக்குது, 2ம் இருக்குது. அது உங்களோட இருதயத்துக்குள்ள இருக்கு. நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. எங்க இருக்குது? நம்ம இருதயத்துக்குள்ள இருக்கு. எங்கேயும் இருக்கல்ல, நம்ம இருதயத்துக்குள்ள. நீ நல்ல கனியை கொடுக்கிறதும் உன்னை பொறுத்தது, நீ கசப்பான கொடியை பொறுக்கிறது உன்னை பொறுத்தது. ஆனா 2க்கும் இடையில வித்தியாசம் இருக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது நல்ல கனி, கெட்ட கனி அல்ல. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது உன்னுடைய நல்ல பண்புகளை, குணாதிசயங்களை.
இதைத்தான் ஆண்டவர் பார்க்கணும். அவர் உனக்காக சிந்தின இரத்தத்துக்கு ஊடாக நீ எவ்வளவு ஆசீர்வாதமாய் அவருக்கு இருக்க வேண்டும் என்பதை பார்க்கிறேன். கடந்த காலத்தில் இடத்துல பேர் ஒரு செய்தியை பேசுகிற போது, உனக்கு நீ ஆசீர்வாதமாயிரு, கிராமத்துக்கு உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாயிரு, உனக்கு ஆசீர்வாதமாயிரு, சபைக்கு ஆசீர்வாதமாயிரு, தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்கணும். இது கிறிஸ்தவர்களுடைய கடமை. உனக்கு நீ ஆசீர்வாதமாக இருந்து என்ன செய்ய போற? சபைக்கும் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டு ஒரே வருஷத்துல நான் வீட்டுக்கூட்ட ஊழியத்தை தொட ஆரம்பிச்சேன். வீட்டுக்கூட்ட ஊழியத்தை நான் தொட ஆரம்பிச்சேன். இந்த வீட்டுக்கூட்டத்து ஊழியத்தின் மத்தியில் நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சவனாகத்தான் இன்றைக்கு இந்த ஊழியத்தில் நான் மத்தியில் வந்திருக்கிறேன். இதுவரைக்கும் அந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். எனக்கு முன்பாக திருச்சபைக்குள்ள போனவங்களும் உண்டு, எனக்கு பின்னாக திருச்சபைக்கு வந்தவர்களும் உண்டு. ஆனால் தேவன் என்னை அழைத்த நோக்கத்தை தேவன் என கூடாக நிறைவேற்றுகிறார். அதே போலதான் உங்களையும் ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். அதை நீங்க மறக்கக்கூடாது. அதை நீங்க செபிக்கிற செபத்தை கூடாகத்தான் வரும். ஆண்டவரே, இதனை அழைத்த நோக்கத்தை எனக்கு சொல்லு, இதனை தெரிந்து கொண்டதை எனக்கு சொல்லும். ஒரு ரெண்டு கனியை நாங்கள் பார்க்கிறோம். ஒன்று கெட்ட கனி, ஒன்று நல்ல கனி. இது சில விஷயங்களை நான் எழுதியிருக்கிறேன், அதுகளை கொஞ்சம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். குறிக்கக்கூடியதை குறித்து கொள்ளலாம். நல்ல கனி என்று சொல்லும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியது ஆராதனை ஒழுங்கு. இன்னைக்கு அநேகர் ஆராதனையை அசால்ட்டா பண்றாங்க. ஆராதனையை விட்டுட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியாளர்கள் பார்க்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாது. ஜெப கூடுகை, இது கிறிஸ்தவனுக்கு இருக்கிற காரியங்களை தான் நான் உங்களுக்கு அன்பு கூற, உதவி செய்தல், ஐக்கியங்கொள்ளல், ஒரு மனப்பாடுடையவர்களாக இருத்தல், ஏற்ற தாழ்வு பாராது இருத்தல், உண்மையான வாழ்க்கை வாழ்கிறவர்கள், விட்டு கொடுத்து வாழ்கிறவர்கள், அர்ப்பணிப்போடு வாழ்கிறவர்கள், தாழ்மை உணவோடு வாழ்கிறவர்கள், கீழ்ப்படிந்து வாழ்கிறவர்கள். இது இவ்வளவும் ஒரு நல்ல கனி. இதுக்கு மாறாக நீ செய்கிற அனைத்தும் என்ன கனி? கெட்ட கனி. சில வேளையில உனக்குள்ள துர்க்குணம் இருக்கலாம், கோபம் இருக்கலாம், அகந்த இருக்கலாம், முரட்டாட்டம் இருக்கலாம், முறுமுறுப்பு இருக்கலாம், கீழ்ப்படியாமை இருக்கலாம், கடின இருதயம் இருக்கலாம், எரிச்சலுடையவனாய் இருக்கலாம், பொறாமை நிறைந்தவனாய் இருக்கலாம், பின் பேச்சுக்காரனாய் இருக்கலாம். இது எல்லாம் ஆண்டவருக்கு கொடுக்கிற கெட்ட கனி. ஆராதனை அசட்ட பண்றியா? ஆண்டவருக்கு கொடுக்கிற கசப்பான கனி. ஜபத்துக்கு ஆண்டா வீட்டை குந்தி இருக்கிறியா? நீ ஆண்டவருக்கு கொடுக்கிற கசப்பான கனி. ஏன் ஜபம்? எதற்காக ஜபிக்கிறோம்? நான் உண்டை மட்டும் சொல்றேன், நீங்க ஜபித்தீங்கண்டா அந்த நாள்ல நீங்க மறைக்கப்படுவீங்க. எந்த நாள்ல? இப்ப நடக்குது யுத்தம், அது இலங்கையிலே குண்டு போடக்குள்ள எங்க போப்பீங்க? வேதாகம அடிப்படையில் உலக மகா யுத்தம் மூன்றாவது இருக்கின்றதை நாங்கள் அறிகிறோம். இருக்கும், நடக்கும். ஆனா அந்த நாட்கள் குறைக்கப்படணும் என்றா என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். இஸ்ரவேல் தேசத்துக்காக, சமாதானத்துக்காக நாங்கள் ஜெபிக்கணும். அந்த நாட்டில் அந்த யுத்தத்துக்கு முனைஞ்சிருக்கிற நாடுகளுக்காகவும் ஜெபிக்கணும். அவங்களும் அவங்களை இருதயத்தை மாற்றிக்கொள்ளணும். ஜெபிக்கிறதுக்காகத்தான் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இது ஒரு பகுதி. இன்னைக்கு ஜெபம் இல்லாத வாழ்க்கை, அர்ப்பணிப்பு இல்லாத வாழ்க்கை, விட்டு கொடுப்பு இல்லாத வாழ்க்கை, அவங்கள பார்த்து இவங்களை பார்த்து எங்கள் வாழ்க்கையை ஓட்டி கொள்ற வாழ்க்கை, இதுதான் எங்களுக்கு காரணம். உலகத்தின் காரியங்களுக்குள்ள நாங்கள் விளக்கூடாது. உலகத்தார் எங்களுக்கு எதிர்ப்பானவங்க, உலகத்தாரை நாங்கள் நேசிக்கணும். ஆனால் அந்த கிரியைகளுக்குள்ள விடக்கூடாது. அதைத்தான் சொல்லுது, கனியற்ற அந்த கார கிரியைகளுக்கு உடன்படாமல் அதை நீ கடிந்து கொள்ளு, அதை அகற்றி போடு அப்படின்னு ஆண்டவர் சொல்ல. எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவர் உங்களை குறித்தும் எங்களை குறித்தும் வச்சிருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் உண்டு. திரும்பவும் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த ரெண்டு கனிகளையும் நாங்கள் பார்க்கிற போது உங்களுக்கு சொன்னபடியே இருதயத்தில் இருந்து தான் அது வெளிப்படுகிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ளத்தக்கதாக மத்தேயு நீங்க
5ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிப்பீங்களாக இருந்தா, இருதயத்தில் சுத்தமுள்ளவன் என்னவா? இருதயத்தில் சுத்தமுள்ளவன் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார். உடைய இருதயம் சுத்தமாக இருந்தால் தான் தேவனை தரிசிக்க முடியும். உடைய இருதயம் கசப்பாக வெறுப்பாக இருந்தால் எப்படி நீங்க தேவனை துதிக்க முடியும்? அன்னைக்கு நான் ஒரு வீட்டு கூட்டாக்களை சந்திக்கிற போது அந்த வீட்டு கூட்டத்தில் ஒருவர் எனக்கு இப்படி கேட்டார், ஐயா என்னோட பகை, என்னோட கோபம், என்ன அவளுக்கு பிடிக்காது, ஆனா அவள் எனக்கு வீட்டு கூட்ட தலைவியா வச்சிருக்கிறாங்க. இப்ப அவள் என் வீட்டில் ஜெபிக்க போறாள். யாருக்கு? எனக்கு. இவள் மனசார என்ன ஆசீர்வதிச்சு ஜெபிப்பாளா என்று ஒரு வீட்டுக்காரி என்னிட கேட்டாள். இவள் என்ன ஆசீர்வதித்து ஜெபிப்பாளா? நல்லா கேட்டுக்கொள்ள. வீட்டுக்கூட்ட தலைவரா போட்டிருக்கவங்க அந்த வீட்டுக்காராக்களோட வெறுப்பு, கோபம், வைராக்கியம். நீங்க அந்த பிள்ளைக்கு ஜெபிக்க போறீங்க, எப்படி ஜெபிக்க போறீங்க? ஜெபம் வருமா? உங்களோட உள்மனம் என்ன சொல்லுது? இவளுக்கு நான் ஜெபிக்கும் என்று உங்களோட உள்மனம் சொல்லும். உதடு மட்டும்தான் ஜெபிக்கும். உள்ளத்துல இருந்து அவளுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை உங்களால கொடுக்க முடியுமா? சொல்லுங்களேன், கொடுக்க முடியுமா? எங்களுடைய உள்ளம் கசப்பா இருந்தா அவங்க மற்றவங்களுக்காக ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்க முடியுமா? ஜெபிக்காதான் அந்த ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படாது. அப்ப நாம இருதயத்தில் கசப்பான உணர்வுகளை, கசப்பான எண்ணங்களை சுமந்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்தில் பரிசுத்தவனாய் இருக்க முடியுமா? இல்லை. பரிசுத்தம் என்பது வஸ்திரத்தில் இல்லை, இருதயத்தில். அதனாலதான் நியாய பிரமாணத்தை அந்த நாட்களில் மோசை கொடுத்து சொன்னான், இது உங்களோட வாசல்ல, நிலைக்கால்கள்ல, கைகளில் எங்க கட்டி கொள்ளுங்க, அது ஞாபகக்குறியா இருக்கட்டும். ஆனா மோசே திரும்ப என்ன சொல்றார்? இந்த காரியங்கள், நியாய பிரமாணங்கள் எல்லாம் நீங்க இருதயமாகிய கற்பலகையில அதை எழுதி கொள்ளுங்க, அது என்றைக்கும் மாறாததா இருக்கட்டும். ஆரம்பத்தில் சொன்னார், நான் கட்டிக்கொள்ளு, கையில கட்டிக்கொள்ளு, நிலையில கட்டி, வீட்டு வாசல்ல கொடு. கொழுவினாத நீ பார்க்க மாட்டியே. வசனம் உனக்குள்ள இருக்கணும், அப்பதான் அது உன்னை நியாயம் தீர்க்கும். நான் கடந்த நாட்களில் உங்களோட கர்த்தருடைய சத்தியத்தை பேசுகிறோடு சொல்ல ஒரு தலைப்போடு கூட பேசுகிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம்? ஒரு தலைப்போடு கூட ஒரு வார்த்தையை நான் பேசிட்டு போகிறேன். கடந்த நாட்கள் கர்த்தரோடு கூட இருந்தால் வருகிற வெற்றியை குறித்து நான் பேசிட்டு போனேன். அந்த இடத்துல நான் பேசுகிற போது ஒரு மனிதனோடு கட்ட அளவில் இருக்கிறார் என்பதை 2 காரியங்களுக்கூடாக நான் உங்களுக்கு சுட்டி காட்டி கொண்டு போனேன். 1 சாட்சி உள்ள வாழ்க்கை, 2 கனி உள்ள வாழ்க்கை. இந்த கனியை குறித்து தான் நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன். நாங்கள் ஒரு நல்ல கனிகளை நாங்கள் எங்கள் ஆண்டவருக்கு கொடுக்கணும், திருச்சபைக்கு கொடுக்கணும், சமுதாயத்துக்கு கொடுக்கணும், தேசத்துக்கு கொடுக்கணும். அதுக்காகத்தான் ஆண்டவர் எங்களை அழைத்திருக்கிறார். அதனால தான் ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கூடாக அவர் சொல்லுகிறார், நான் என்ன செய்யட்டும், எந்த வேலையை நான் செய்யவில்லை என்று கேட்கிறேன். கொஞ்சம் நீங்க சிந்திச்சு பாருங்க, உங்களுடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் எதை செய்யாது விட்டார்? எதை செய்யல? உங்களை அழைத்தவர் ஆசீர்வதிக்கலையா? உங்களை அழைத்தவர் குணப்படுத்தலையா? உங்களை அழைத்தவர் உங்களுக்கு ஒரு நல்ல பாதையை காட்டலையா? உங்களுக்காகத்தானே ஒவ்வொரு நாளும் திருச்சபை கூடி வருது, ஒவ்வொரு வாரமும் மாறாத நடக்குது. யாருக்கு? உங்களுக்கு தான். ஏன்? உங்களை அதான் பவுலப்போஸ்தலர் சொல்லுகிறார், கற்புள்ள கனிகைகளாய் உங்களை தேவனுக்கு முன்பாக நான் கொடுக்கும்படி கற்ப வேதனை பண்ண. விளங்குதா உங்களுக்கு? ஒரு மனிதனுடைய வேதனையில மிக கொடிய வேதனை கற்ப வேதனை. அது அவளுக்குத்தான் தெரியும், அந்த கொடிய வேதனை. அவள் பிள்ளை எப்பொருள் மட்டும் அவள் படுகிற வேதனை. கற்புள்ள கன்னியாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க முடியும். அதுக்காகத்தான் இந்த இடத்துல போதகரை வைத்திருக்கிறாங்க. உங்களை சீர்படுத்த, உங்களை சரிப்படுத்த, உங்களை தூக்கி நிறுத்த, உங்களை கட்டி எடுக்க. இதுக்குத்தான் கூடுக, இதுக்குத்தான் ஆராதனை. நாங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக, கிறிஸ்துவுக்கு சாட்சியாக
கிறிஸ்துவுக்குள்ளானவர்களாக. அதனால தான் ஒவ்வொரு திருச்சபைக்கும் அவ்வளவு எழுதுகிற போது அவருடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கப்பட்ட, அவருடைய இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட்ட, அப்படி என்று சுட்டிக்காட்டி எழுதுகிறேன். அவருடைய இரத்தத்தினாலே நீங்கள் நானே நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். இது விசுவாசத்தினால வந்தது. அவருடைய இரத்தத்தினால தான் நாங்கள் பரிசுத்தமான மாற்றப்பட்டிருக்கிறோம். அவர் இரத்தம் சிந்தாம திருச்சபை இல்லை. அதான் தெளிவன் சொல்லுகிறது போல எங்கேயோ இருக்கிற கடவுளை குறித்து பேசல, இந்த வானத்தை இந்த பூமியையும் அண்ட சராங்கரை படைத்த ஒரே தேவனை குறித்து பேசுகிறோம். உனக்கும் எனக்கும் வாழ்வழிக்கும் ஒரே தேவனை குறித்து பேசுகிறோம். அந்த தேவனுக்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது நல்ல கனி, நல்ல கனி. ஹல்லேலூயா. நல்ல கனிகளை நாங்கள் கொடுக்க பழகிக் கொள்ள வேண்டும். இரண்டாவது வசனத்தில் பார்ப்பீங்கன்னா எரேமியா புத்தகம் 17:9 நீங்க வாசிங்க. எல்லாவற்றையும் பார்க்கிலும் திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளதுமாய் இருக்கிறது, அதை அறியத்தக்கவை யார் என்று சொல்லுகிறது. அதே நீங்க 10வது வசனத்தையும் வாசிங்க, நல்லா வாசிங்க. கர்த்தராகிய நானே அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளுக்கும் இதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளந்திரியங்களை தோதித்து அறிகிறவரும் நானாய் இருக்கிறேன். உங்களோட வழிகள் எல்லாம் அவருக்கு தெரியும், உங்களோட செய்கைகள் எல்லாம் அவருக்கு தெரியும். நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எந்த ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவருக்கு தெரியாமல் செய்ய முடியாது. அதுதான் நீதிமான் 2 பேர் கூடி பேசும்போது அவர்கள் மேல ஆண்டவர் நோக்கமாக இருக்கிறார். அவ என்ன பேசுறான்? என்னை குறித்தா, உலகத்தை குறித்தா? மிக கவனத்தோடு எங்களோட கிறிஸ்தவ வாழ்க்கையை நாங்கள் நடத்தி கொண்டு போக வேண்டும். எங்களை அழைத்த தேவனுடைய அழைப்பை நாங்கள் விளங்கி கொண்டு கடந்து போக வேண்டும். ஆண்டவர் பல காரியங்களுக்காக எங்களை அழைத்திருக்கிறார். அவருடைய அழைப்பு வித்தியாசமானது. சில வேளையில் சொல்லலாம் அவரை அழைத்தது ஊழியத்துக்கென்று, என்னை அழைத்தது உங்களுக்கு போதகம் பண்ணுவதற்கென்று சொல்லலாம். ஆனால் உங்களை அழைத்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டையா? அதுதான் நீங்க அவரை மறக்காமல் ஒவ்வொரு நாளும் அவளை நினைவு கூற வேண்டும் என்று விரும்புகிறார். ஒவ்வொரு நாளும் அவர் உங்களுக்கு செய்த நன்மையை நீங்க நினைச்சு பார்க்கணும். என்றோ ஒரு நாள் வனாந்திரத்தில் நீங்க அலமோதினத்தை சிந்தித்து பார்க்கணும். என்றோ ஒரு நாள் வியாதியில விடுதலை இல்லாம நினைத்ததை நீங்க நினைத்து பார்க்கணும். ஆகாரம் இல்லாம கண்ணீரோடு வேதனையோடு துக்கத்தோடு எத்தனை நாட்கள் எங்கெல்லாம் ஓடி இருப்போம், எங்கெல்லாம் ஓடி இருப்போம். என்னுடைய வாழ்க்கையில 2 வருஷம் ஓடி இருக்கிறேன். ஐயோ, என் மதம், என் தெய்வம், என் பாரம்பரியம், என் மூதாதைகள் கண்ட தெய்வம், அதை விடுவதா? 2 வருஷம். முடிவு வாழ்க்கை தொங்கலுக்கு வந்தது. மரணம் கிட்டி வந்தது. அந்த சந்தர்ப்பத்தில் தான் ஆண்டவர் எனக்காக, என் குடும்பத்துக்காக சிந்தின இரத்தம் என் வாழ்க்கையை தொட்டது. அதனால தான் இன்றைக்கு நானும் என் குடும்பமும் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நிற்கிறோம். அவர் செய்த தியாகம், அவர் சிந்தின இரத்தம், அவர் எனக்காய்ப்பட்ட பாடு என்னை தூக்கி நிறுத்தினது. அந்த நல்ல தெய்வத்துக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்துப்பார். ஐயா, உன்னை ஆண்டவர் அழைத்தார் என்று சொன்ன அந்த நாள் முதல் கொண்டு உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை நீ கொண்டிருக்க வேண்டும். நான் என்ன செய்யட்டும்? இந்த வார்த்தை உங்களுக்குள்ள வரணும். என்ன செய்யட்டும்? சில சாட்சிகளை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். முதலாவதாக நான் ஒரு சாட்சியை உங்களுக்கு காண்பிக்கிறேன். அதுக்கு முன்பாக நீங்கள் வாசிக்கும்படிக்கு விளங்கிக் கொள்ளும்படிக்கு மத்தேயு 12ஆம் அதிகாரம் 34 தொடக்கம் 37 வசனங்களை நீங்கள் வாசிக்கலாம். அதே போல
லூக்கா 6ஆம் அதிகாரம் 43 தொடக்க 45 வரையும் நீங்கள் வாசித்து பார்க்கலாம். உங்களுடைய இருதயங்களை குறித்து ஆண்டவர் சொல்லுகிற விஷயங்களும் உங்களுடைய இருதயத்தினாலும் நினைவினால் உங்களை பேசுகிறது என்றும் உங்களுடைய வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றுக்கும் நியாய தீர்ப்பு இருக்கிறது என்றும் 2 பகுதியிலே நீங்கள் காணலாம். எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு காண்பித்து கொடுக்க நேரமில்லை. நீங்கள் அதை வாசிப்பீங்கன்னா அது உங்களை தொடும். அதே போல நான் இப்போ காட்டின இந்த ஏசாயா 5ஆம் அதிகாரம் திகதை என்ற புத்தகத்தை நீங்கள் முழுவதுமாய் நீங்கள் வாசிப்பீங்கன்னா உங்களுடைய இருதயம் நொறுங்கும். அவர் சொல்ல போற வார்த்தை, ஐயோ அப்படி வருமா, அப்படி நடக்குமா, ஆண்டவர் அதை செய்து போடுவாரா சொல்றார். ஆண்டவர் அதுலயே சொல்றார், நீங்க நான் வேலிய தகப்பன் என்ற. உங்களுக்கு தெரியுமா வேலி என்றா என்னன்னு? கர்த்தருடைய பிள்ளைகள் சொல்லுங்களேன். யாருடைய வாழ்க்கையில வேலி குறிப்பிடப்பட்டிருக்கு? யோபுவோட வாழ்க்கையில இந்த வேலியை குறிப்பிட்டிருக்காரு ஆண்டவர். யாரு போய் சொல்றான்? சாத்தான் போய் சொல்றான். யோபு உத்தமன் இல்லை, அவன் நான் காட்டுவன், ஆனா நீர் என்ன செய்திருக்கிறீர்? அவனை சுத்தி வேலி அடைச்சி வச்சிருக்கிறீர். அவனை இவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொஞ்சம் அந்த வேலியை பிரிச்சு விடுங்கன்னு கேட்கலாம். பிரிச்சதுனால என்ன நடந்தது? யோபு புடமிடப்பட்டான், மிக வேதனையை கண்டான். மற்ற மக்களுக்கு உதாரணமாகத்தான் எழுதி வச்சிருக்கு. யோபு நமக்கும் உங்களுக்கு எனக்கு சாட்சியாக எழுதப்பட்டிருக்கு. வேலியை பிரிச்சா என்ன நடக்கும் என்றதை நாங்கள் அறியணும். கர்த்தரை விட்டுட்டோம் என்றால் என்ன நடக்கும் என்றதை நாங்கள் விளங்கணும். தேவ சமூகத்தை விட்டுட்டோம் என்றால் என்ன நடக்கும் என்று விளங்கணும். அதுதான் தெளிவாக சொல்லுகிற போது சொன்னா, நான் சில பிசாசு குடும்பத்துக்குள்ள வரும், வெறுங்கள் போகும், போக இடமில்லை. திரும்ப திரும்ப திருச்சபை மக்களுக்குள்ள போரும். நீ விழிக்கிறாவிட்டா, நீ ஜெபத்தில் உறுதியா இருக்காவிட்டா என்ன நடக்கும்? உன்னதா காடி உன் மனைவியை பிடிக்கும், உன் மனைவியை பிடிக்கிற உன் பிள்ளைய பிடிக்கும், இல்லை என்ன பேர பிள்ளைய தாக்க. அவன் சும்மா விட போறதில்லை. அவன் நீங்க ஜெபிச்சாலும் சும்மா விட போறதில்லை, ஜெபிக்காட்டி சும்மா விட போறது. ஆனா ஜெபிக்கிறவனுக்கு நிச்சயமா ஜெயம் இருக்கு, நிச்சயமா ஜெயம் இருக்கு. அவர் அந்த காட்டில இருந்து அவிழ்ப்பார். நாங்கள் 2-3 சாட்சிகளை நான் உங்களுக்கு காண்பித்து கடந்து போக விரும்புகிறேன். முதலாவதாக நாங்கள் பார்க்க போகிறோம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்தில் 2 தொடக்க 9 வசனங்களையும் நாங்கள் வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம். ஆயக்காரனுக்கு தலைவனும் சகையு என்கிற மனுஷன். போதும், இவனை குறித்து சொல்லுகிறது. ஆயக்காரனுக்கு தலைவர், வட்டி வசூலிக்கிறதுல மிக கொடுமையானவன், அபாத்திரமாக ஜனங்களுடைய சொத்துக்களை பறித்த ஒரு மனிதன். எவ்வளவுதான் ஜனங்களை கொடுமைப்படுத்தணுமோ அவ்வளவுக்கு கொடுமைப்படுத்தின மனிதன். சாதாரணமாக இந்த நாட்களில் பார்க்கிறோம். இந்த நாட்களில் சில பேரை குறித்து எனக்கு தெரியும். அதாவது ஒரு கஷ்டப்பட்டவன் ஓடி வந்து அவருடைய காணி உறுதியை கொடுக்கும் போது அதை வேண்டி விட்டு ஒரு சிறு தொகை பணத்தை கொடுத்து விடுவார். அவர் அதை எடுக்க திராணி இல்லாமல் போகும்போது மறுபடியும் அவரிடத்தில் வந்து என்ன செய்கிறார்? எனக்கு உதவி செய்யுங்க, என்னால் இதை எடுத்துக்கொள்ள முடியலை, வட்டியும் கூடி போச்சு, எனக்கு மிச்ச பணத்தை தாங்க. இப்போ என்ன நடக்குது? அநியாயமாக அதுக்குரிய காசை கொடுத்து அதை வேண்டி வச்சிடுறாங்க. இன்னைக்கு அவங்களுடைய வாழ்க்கையில் அவ்வளோ ஒரு கேவலமாக போகுது என்றதை நான் பார்க்குறேன். என் கிராமத்தில் இருக்கிறாங்க பார்க்குறேன். இதே போல ஒரு கொடிய காரியத்தை செய்தவன் தான் சகை. இவனை குறித்து வேதம் சொல்லுகிறது குள்ளன் என்று சொல்லி. என்னத்தில் குள்ளம்? உயரத்தில் குள்ளம். உயரத்தில் மட்டுமல்ல, அவன் உள்ளத்திலேயும் குள்ளந்தான். ஆண்டவர் வருகிறார், ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு அவன் காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை பார்க்கும்படிக்க இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை கண்டார். சகையுவே, உன் வீட்டுக்கு நான் இன்றைக்கு வரப்போறேன் சொன்ன உடனே அவனுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி வந்துட்டு, என் வீட்டுக்கு அவன் உடனே இறங்கிட்டான். இறங்கி அவனுடைய வாழ்க்கையில் அவன் சொல்ற காரியத்தை நீங்க வாசிச்சு பாருங்க. அந்த
லூக்கா 19 8வது வசனத்தை வாசிங்க. கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளின் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். இயேசு அவரை நோக்கி, இவன் என்ன சொல்றான் என்று சொன்ன, ஆண்டவரே, நான் அநியாயமாய் ஒரு இடத்தில் வேண்டியிருந்தால் என்ன செய்வன்? சகை நின்று கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு நான் கொடுக்கிறேன். முதலாவது சொல்றார், என் ஆஸ்திகள் உள்ள பாதி என் ஏழைகளுக்காக நான் கொடுக்க போகிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாயினும் அநியாயமாக வேண்டியிருந்தால் என்ன செய்ய போறானா? அதை அநியாயமாக வாங்கினோம்னா நாளத்தனையாக திரும்ப செலுத்து. ₹1 வேண்டினா ₹4 கொடுப்பேன். நான் கேட்கிறேன், உங்களோட உள்ளத்தில் எப்படி வருமா? ஆண்டவரே, நீ அறியாத தெய்வம் தான், ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில் நீ செய்த நன்மைக்காக முடிவு பரியந்தவும் நான் உமக்காக ஓட போறேன். நான் உம்மைத்தான் பிடிச்சு கொள்ள போறேன். நான் உமக்காக கனி கொடுக்க போறேன். நான் உமக்காக ஒரு வாழ்க்கை வாழ போறேன். சொல்லலுமா? சொல்வீங்களா? ஆண்டவரே, எனக்கு வேலை இருக்குது, என் வேலையை முடிச்சிட்டு கொஞ்சம் ஓய்வு இருந்தா நான் வாரேன். என்னத்துக்கு? ஜெபத்துக்கு வார. ஞாயிற்றுக்கிழமையிலையும் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதுவே செய்துட்டு நான் கொஞ்சம் சுடங்கி வாரேன். இது நல்ல கனியா? யோசிச்சு பாருங்களேன். நல்ல கனியா? 6 நாள் உங்களுக்காக ஆண்டவர் தார. நல்லா உழல், நல்லா சம்பாதி, நல்லா தொழில் செய், நல்லா வேலையில எல்லாம் பார். 7வது நாள் யாருடைய நாள்? அது உண்ட நாள் இல்லை, ஆண்டவருடைய ஓய்வு. அதே பரிசுத்தமாக்கப்பட்ட நாள். அழியாத கட்டளையாய் அவர் கொடுத்த 4 கட்டளையில ஒன்று பரிசுத்த ஓய்வு நாளை ஆசரிக்க. அதை மறக்கவே கூடாது. ஓய்வு நாளையும் அசட்டபடி வீட்டுக்குள்ளே இருந்து உன் வேலையை செய்து எடுக்காத, அதை எடுக்காத, அதை விட்டுரு. உனக்கு கொடுத்திருக்கிற வசதியையும் வாய்ப்பையும் யோசிச்சுப்பார். உனக்கு கொடுத்திருக்கிற நன்மையை குறித்து கொஞ்சம் யோசிச்சுப்பார். இதையெல்லாம் ஆண்டவர் தந்தைக்காரு. இன்றைக்கு அந்த ஆராதனைனால நான் எடுத்துக்கொள்ளாதபடிக்கு அவருடைய சமூகத்தில் உட்காரப்பார். சொல்லலாமா? சகை என்ன சொல்றான்? நாலத்தனையே தருவேன், ஒன்றை தர மாட்டேன். நாலத்தனை ஆராதனைக்கு மட்டும் பெற மாட்டேன், உவாச கூட்டத்துக்கு வருவேன். உவாச கூட்டத்தோட நிற்க மாட்டேன், வீட்டு கூட்டத்திலையும் வருவேன். வீட்டு கூட்டத்தோட நிற்க மாட்டேன், ஊழியத்திலும் வருவேன். சொல்லலாமா? சொல்றீங்களா? இதுதான்மா கட்டவருக்கு நீங்க கொடுக்குறீங்க. இதுதான் இதை விட்டுட்டு உண்மையில 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 நீ என்ன ஒரு நாள் ஆண்டவர் உன்னை ஆகடியம் பண்ற நேரம் வரும். அப்ப என்ன செய்யப்பட நேரம் இல்லைன்னு சொல்ற நீ உன் வெற்றில குந்திட்டு இருந்து ஐயோ என் நேரம் எல்லாம் வீணா போகுது, நேரம் எல்லாம் வீணா போகுது, நட முடியல. சகையோ போல உங்களுடைய இறுதியை மாறட்டும். சகையோ போல ஒரு நல்ல கனியை கொடுங்க. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு மனிதனை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் 8ஆம் 9ஆம் அதிகாரத்து பக்கமாக நாங்கள் திரும்ப போகிறோம். அப்போஸ்தலர் 1 தொடக்கம் 6 வரை நாங்கள் வாசிப்போம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் நாங்கள் 1 தொடக்கம் வாசிக்க போகிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீசரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி தீரி பிரதான ஆசிரியரின் இடத்துக்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய
புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாயும் நான் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கி கொண்டு பிரயாணமாய் போகிற போது சமத்துவுக்குள் சமைத்த போது சடிதியிலே வானத்திலிருந்து ஒளி அவனை சுற்றி கொண்டது, பிரகாசித்தது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது, சவுளே சவுளே, ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? என்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டான். அதற்கு அவன், ஆண்டவரே, நீ யார்? நான் நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. கடினமா என்றார். நடுங்கி திகைத்து, ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, சபலை குறித்து உங்களுக்கு தெரியுமா? இந்த வசனத்தில் கொஞ்சம் தான் பார்க்குறீங்க. 8ஆம் அதிகாரத்தில் பார்ப்பீங்கன்னா, ஒரு சோவான் கொலை செய்யப்படுகிற போது அவன் இருக்கிறான், சவுல் இருக்கிறான். சோவான் எப்படி கொலை செய்யப்பட்டான்? கல்லறிந்து கொல்லப்பட்டான். ஏன் கல்லறிந்து கொல்லப்பட்டான்? கிறிஸ்துவனுடைய நாமத்தை அறிவிச்சதுனால. அல்லேலூயா. கொல்லப்படுகிற போது சபையை துன்பப்படுத்தினவன் தான் சவுல். சபை இருக்கக்கூடாது. அவங்க நியாய பிரமாணத்தின் மேலே வைராக்கியம் கொண்டவர். நியாய பிரமாணத்தின் மேலே வைராக்கியம் கொண்டவர். ஒரே கடவுள் தான், ஆனா உயிர்த்தெழுதல் இல்லை. மேசியா இன்னும் வரல. வந்தவர் மேசியாவும் இல்லை என்கிற ஒரு நோக்கத்தோடு கூட மேசியா தான் வந்தார். அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அவருடைய சீசர்கள் ஜெபாலயங்களில் பிரசங்கித்து சபையை கட்டும்போது சவுல் அதுக்கு எதிராக எழும்புகிறான். எழும்பினதுனால தான் ஜெபாலயங்களில் போய் அவன் அதுக்குரிய பத்திரத்தை கையில் எடுத்து தமஸ்குவின் வழியாய் போகிற போது ஆண்டவர் அவனை சந்திக்கிறார். அந்த ஒரு கொடூரமான மனிதன் அவன் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன். என்ன செய்வ? நான் உமக்காக என்ன செய்ய சொல்லு. என்ன செய்ய? நம்முடைய இருதயம் கேட்கிறதா? ஆண்டவரே, என்னை தொட்டதுக்கு நான் உமக்காக என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? இன்னும் என்ன செய்யணும்? நான் சொல்லுகிறேன், எது கனி கொடுக்கிறதோ அநேக கனிகளை கொடுக்கும்படிக்கு ஆண்டவர் சுத்தம் செய்கிறார். நாங்க என்ன செய்கிறோம்? எங்களை ஒரு ஊழியத்துக்கு அழைத்து எங்களை கட்டும் போது நாங்க என்ன செய்கிறோம்? ஐயோ, அதெல்லாம் முடியாது. ஊழியம் என்று சொல்லி நீ உள்ளுக்க வந்தீங்கன்னா செபிக்கத்தான் வேணும். செபிக்காட்டி உன்னை பிசாசு விட மாட்டேனேம்மா. பிசாசு உன்னை பிடிச்சிட்டேன்னு சொன்னால் நாளைக்கு ஊருக்குள்ள என்ன சொல்லுவாங்க? ஊழியத்தை கொடுத்தாரா போதகர், அந்த பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிட்டான். அது போதகர் ஊழியம் கொடுத்து தலை வந்ததா? ஊழியத்தை எடுத்த நீ ஜெபிக்கல. ஜெபிச்சா ஏன் உனக்கு வருது? இப்படித்தானம்மா நாங்க கொடுக்கிற கனிகள் இதுதான். நல்ல கனியும் அதுதான், கெட்ட கனியும் அதுதான். முறுமுறுப்பு, எதுக்கு எடுத்தாலும் விவாதம், எதுக்கு எடுத்தாலும் கேள்வி. எனக்கு நேரம் இல்லை, உனக்கு நேரம் இல்லை, உண்மைதான். எனக்கு நேரம் இல்லை, உண்மைதான். என்னோட பாஸ்டர் சொல்லுவார், என்னை விட அவர் பிஸி ஆடுவார். என்னோட பாஸ்டர் என்ன குறித்து சொல்றார், என்னை விட அவர் பிஸி. எனக்கு 24 மணித்தியாலும் தான் காணா. எந்த வேலையை செய்யறதுக்கு இன்னும் ஆக்கிறது. எங்களோட மனுஷன் பேச இல்லாததெல்லாம் மனுஷனே தலையில குமிச்சு வச்சுட்டு ஏன் கதறான்னு கேட்பான். சும்மா இரே சாப்பிட்டு போட்டு எங்க இருக்கிற எல்லாம் செய்யணும், ஜெபிக்கணும், ஊழியத்தையும் செய்யணும்.
ஹல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையை நீங்க பார்ப்பீங்கன்னா இந்த கொடூரமான ஒரு கசப்புள்ள இருதயம் அவனுக்குள்ள இருந்தது. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு கனி அவனுக்குள்ள இருந்தது. அதனால அவர் கேட்கிறார், சவுளே சவுளே முள்ளில உதைக்கிறது கடினம் இல்லையா? முள்ளில உதைக்கிறார். நான் தான் அந்த கிறிஸ்து. உடனே மனம் மாறுகிறார். என்ன செய்ய சித்தமா இருக்குது, என்ன செய்ய சித்தமா இருக்கு? நீங்களும் உங்களிடத்தில் கேட்டு பாருங்க, ஆண்டவரே நான் இன்னும் இன்னும் சில வேளையில நீங்க ஊழியத்தை செய்து கொண்டிருக்கலாம், உங்களை அர்ப்பணித்து கடவுளுக்காக காரியங்களை நடத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் ஆண்டவரே இன்னும் இன்னும் ஒரு வீட்டில் வேலை 10 மணிக்கு முடிஞ்சிடும். ஒரு வீட்டுக்காரி வீட்டில் இருந்தால் கழுவி துடைச்சி சமைச்சு 10-10:30 முடிக்கலாம். முடிக்கலாம். என்னுடைய மனைவிக்கு சுகம் இல்லை, இப்போ கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு கிழமை என்னுடைய மகள் சமைப்பார், ஒரு கிழமை நான் சமைக்கிறேன். என் வீட்டில் நான் சமைக்கிறேன், என் வேலையும் பார்த்துட்டு சமையலுக்கு போகிறேன். 10 மணி 11 மணிக்கு நேரம் சமையலை முடிச்சிடுவேன். நான் இவ்வளோ நேரம் கிடைச்சா நான் குளிக்க முடியும், வேத படிப்பேன், இல்லாட்டி இன்னொரு காரியம் தான் பார்ப்பேன். டைம் இருக்குது. ஆனால் பகல் முழுக்க வேலை செய்து அடுத்த பெண்கள் தட்டுறாங்க. நேரம் இருக்கம்மா, நேரம் இருக்கு. வேலையை முடிச்சுட்டு ஜெபத்தில் இருங்க, ஊழியத்துக்குள்ள பங்கு கொடுங்க, ஜெபத்துக்கு வாங்க. காலம் ஒரு பெரிய கொடிய காலத்துக்குள்ள போகுது. அந்த நாட்களில் எங்களுக்கு சொல்லுகிற போது நாங்கள் அறிந்தது கொடிய வேதனை. 2வது மகா யுத்தம், 2வது உலக மகா யுத்தம் கொடுமை இலங்கையில் பாதித்தது. மக்கள் அலர்னது உண்டு, அந்த குண்டு வெடிப்பில் செத்தவங்க உண்டு, காயப்பட்டவங்க உண்டு. இன்றைக்கு அந்த குண்டு இல்லை, இன்றைக்கு அந்த குண்டு இல்லை. அந்த குண்டு விமானம் பறந்து வந்து போட்ட குண்டு. இந்த குண்டு அப்படிப்பட்ட குண்டு இல்லை. ஈராக் இஸ்ரேல் தேசத்திலிருந்து தொப்பட்டு தூக்கி போட்டான்னா சரி, இஸ்ரேல் தேசத்திலிருந்து ஒரு ஏவுகணை ஏட்டுக்கட்டு வந்து மட்டக்களப்பில் விழுந்தா மட்டக்களப்பே இல்லை, பொத்துவிலே இல்லை, அம்பாறையே காணல. கடந்த நாட்களில் ஏற்பட்ட பெருவெள்ளம் ஒரு கிராமத்தை இழுத்தது, தெரியுமா உங்களுக்கு? அது இந்த இப்ப வந்த வெள்ளம் ஒரு கிராமம் இல்லை, உங்களுக்கு தெரியுமா? ஐயா 4வது மாடி மூடினது தெரியுமா? 4வது மாடி வரைக்கும் தண்ணி மூடினது உண்டு. எத்தனை முஸ்லிம் ஜனங்கள் பிரேத குழிக்குள்ள கிடந்தாங்கன்னு தெரியுமா? உனக்கு வரல, அதனால உனக்கு தெரியல. குடும்பத்துக்கு வரல, அதனால உனக்கு தெரியல. இலங்கை தேசத்துல வந்ததம்மா, ஒரு கிராம மக்கள் மூழ்கிட்டாங்க. நித்திர கொண்டவன் நித்திரையோட நித்திரமா வெள்ளம் பெருகி மூடிட்டு. சுனாமி வரும்போது எப்படி வந்தது தெரியுமா? விளம்பி ஆராதனைக்கு வெளிக்கிட்டவங்க தான் கிடைக்கப்பட்ட நகையெல்லாம் போட்டுட்டு அவ்வளவுதான். எங்க கிடந்தது பிரேதம்? ஆத்துல. கடவுளுக்கு ஒரு செக்கன், ஒரு செக்கனுக்குள்ள கடவுளை அழிப்பார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார். நீங்க அந்த பகுதியை வாசி பாருங்க, நான் என்னெல்லாம் செய்வேன் என்று சொல்றார் அவர். நான் செய்வேன். 2ஆம் திருச்சபைக்காக அவர் வைராக்கியம் கொண்டிருக்க. எனவே சவுல் சொல்ற மாதிரி நீங்களும் சொல்லப்படுங்க, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா, இன்னும் என்ன செய்யணும், அதே கேளுங்க. இன்னும் இன்னைக்கு 2 பழம் கொடுத்தது, நாளைக்கு 10 பழம், நாளைக்கு 100 1000 எதிர்பார்க்க மாட்டீங்களா? நீங்க மாமரத்தை நட்ட நீங்க இந்த முறை 2 பழம் தான் எனக்கு காய்ச்சது, அடுத்த முறை இன்னும் 10 கனியாவது காய்க்கும். எதிர்பார்க்குறீங்களா? எதிர்பார்க்கலையா? சொல்லுங்க, எதிர்பார்ப்பீங்களா? எதிர்பார்க்கலையா? எதிர்பார்ப்போம். இந்த முறை நல்ல பழம், 2 பழம், அருமையான பழம் சாப்பிடுது, அடுத்த முறை நான் 10 பழம் சாப்பிடணும். எதிர்பார்ப்பு, காத்திருக்கிறேன். அது 10 பழம் இல்ல 100 பழமா மாறணும். காத்திருக்கிறார்.
ஆனால் அது பூக்கொத்துமையில் 2 பழம் பழத்தில் அதுக்கப்புறம் பழமே இல்லை. இது எப்படி இருக்கும்? நீங்கள் என்ன சொல்லுவீங்க? சும்மா இந்த மரத்தை வச்சு தண்ணி ஊற்றினதை தரைச்சி போட்டால் பிறகு இருக்காது. அப்படிதான் சொல்ல போகிறேன் நாங்கள். இல்லை கடைசியாக என்ன சொல்லி தொலைஞ்சு போன மரம் அப்படியே நிழலுக்காவது இருக்கட்டும். இல்லைம்மா அப்படி இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. கடைசியாக இன்னும் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க கொடுக்க விரும்புகிறேன். இதை லூக்கா எழுதின சுவிசேஷம். இதை நீங்கள் வந்து மார்க்கு 14ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். 2வது மத்தேயுவிலேயும் இதை பார்க்கலாம். லூக்காவிலேயும் நாங்கள் பார்க்கலாம். யோவான் அதிகாரத்திலேயும் மார்க்குவிலேயும் பார்க்கலாம். நாங்கள் லூக்கா எழுதின 7ஆம் அதிகாரத்தின் பக்கமாக திருப்பிக்கிட்டோம். லூக்கா எழுதின 7ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போகிறோம். இல்லையே, லூக்கா எழுதின சுவிசேஷம் பாவியான ஒரு ஸ்திரியை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு ஸ்திரீ ஆண்டவர் அந்த இடத்துல வந்திருக்கிறதை அறிந்து பரிமள தைலத்தை கொண்டு வந்து துடைத்து பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினால் அப்படி என்று சொல்லப்படுகிறது. இது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம். இந்த லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் இது உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். மரியாள் என்கிற ஸ்திரீ ஆண்டவரிடத்தில் வந்து, இவள் உண்மையிலேயே ஒரு பாவியான ஸ்திரீதான். உண்மையிலேயே இவள் பாவியான ஸ்திரீதான். பாவியான ஸ்திரீகளை யூதர்கள் ஏற்றுக்கொள்வது இல்லை. அதாவது தான் சமாரியா மனிதர்களை, சமாரியரை யூதர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க ஒரு தனித்துவமானவர்களாக இந்த யூதர்கள் காணப்பட்டார்கள். அன்னை கூட பாஸ்டர் சொல்லும்போது சொன்னார், இன்றைக்கும் கொச்சி என்கிற இடத்துல யூதர்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்களா. யூதர் கொச்சி என்கிற இடத்துல இந்தியாவில் ஒரு சிறு கூட்டமாக அவங்க இருக்கிறாங்களா. அவங்க இன்றைக்கும் தனித்துவம் உள்ளவர்களாக இருக்கிறாங்களா. இன்றைக்கு அவங்க அவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அவங்களுக்குள்ளதான் அவங்க பெண்ணை கொடுத்தாங்க, அவங்களுக்குள்ளதான் பெண்ணும் கொண்டு கொண்டிருக்காங்க. மற்றவங்க இடத்துக்கு அவங்க போகல. ஆண்டவருடைய நியாய பிரணமாக தான். நீ புறஜாதிகளோட சம்பந்தம் கலக்கக்கூடாது, அந்நிய நுகத்தில் பிணைக்கப்படாது இருப்பாயா அப்படின்னு சொன்னார் அல்லவா. அந்த கட்டளைகளுக்கு இடங்கந்த யூதர்கள் தங்களை தாங்களே கட்டிக்கொண்டு வாழ்கிற யூதர்கள். அப்படிப்பட்ட யூதர்கள் வாழ்ந்த காலத்தில் தான் இந்த பாவியான ஸ்திரீ ஆண்டவரை தேடி வருகிறார். எங்கே வருகிறாள்? அந்த 3 சம்பவத்தை நீங்க பார்க்க போனா சீமோனுடைய வீட்டுக்கும் என்று சொல்லுகிறது, பரிசேயனுடைய வீட்டுக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த சீமோனுடைய வீட்டுக்கு ஆண்டவர் போகிற போது அவர் அடிக்கடி இந்த லாசருவின் இடத்துக்கு, மாத்தாள் மரியாள் இடத்துக்கு போவது போல இந்த சீமோனுடைய வீட்டுக்கும் அவர் போய் வந்திருக்கிறார் அவருடைய ஊழியத்தில். இந்த சீமோன் யார் என்று தெரியுமோ? ஏற்கனவே குஷ்டரோகியாக இருந்த மனுஷன். குஷ்டரோகியாக இருந்து ஆண்டவரால் சுத்தமாக்கப்பட்டு விடுதலை பெற்ற சீமோன். இந்த சீமோன் தான் பாடுள்ள ஸ்திரீ என்று சொல்லப்படுகிற ஒரு சம்பவம் இருக்குது. பாடுள்ள ஒரு ஸ்திரீ ஆண்டவருடைய வஸ்திரத்தை சொட்டு சுகமாக்கினார். இந்த சம்பவத்துக்கு அவளுக்கு ஆண்டவரை குறித்து சொன்னது சீமோன் தான். நல்லா கவனிங்கள். இந்த சீமோனுடைய வீட்டில் இருக்கும் போது மரியாள் ஆண்டவருக்கு செய்த அந்த நல்ல கிரியைகளை இந்த பகுதி காண்பிக்கிறது. ஆனால் இந்த நல்ல கிரியையை அவள் செய்கிற போது அந்த இடத்துல ஆண்டவரோட கூட 3 பேர் இருக்கிறாங்க. ஒன்று பரிசேயர், 2வது சீமோன், 3வது யூதாஸ். பரிசேயன் எப்படிப்பட்டவன்? அவன்
யூதன் நியாய பிரமாணத்தின் மேலே பக்தி வைராக்கியம் கொண்டவன். இந்த சீமோன் ஆண்டவர் குஷ்டரோகியாக இருந்தவனை குணமாக்கின ஒரு. யூதாசு ஆண்டவருடைய சீசர்கள் ஒரு. 3 பேரையும் கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த 3 பேரை குறித்தும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அந்த பகுதியில் என்பதை தான் நம்மளுக்கு காண்பித்துக் கொடுக்க போகிறோம். ஒருவன் சொல்லுகிறான், இவள் பாவியான ஸ்திரியே, இவள் தீர்க்கதரிசி அல்லவோ, இவருக்கு இவளை தெரியாது. இவள் பாவியான ஸ்திரீ, இவள் சபைக்கு உதவாதவள், இவள் இந்த இடத்துல வந்திருக்கிறாள் என்றால் இந்த ஆண்டவருக்கு இவளை தெரியாதோ? அவர் தீர்க்கதரிசி தானே, இருதயத்தை ஆராய்ந்தறிகிறவர் தானே, சோதித்து பார்க்கிறவர் தானே, தெரியாதோன்னு தன்னுடைய இருதயத்துக்குள்ள கேட்கிறான். இந்த சீமோன் சொல்றான், இவள் பாவியான ஸ்திரீ, என் வீட்டுக்குள்ள எப்படி வருவது? இவள் பாவியான ஸ்திரீ என் வீட்டுக்குள்ள எப்படி வருவது? நம்ம வீட்டுக்குள்ள யார் வருவா சொல்லுங்களேன்? கர்த்தருடைய வீட்டுக்குள்ள யார் வருவா? பாவிகள் தானே வருவாங்க. பரிசுத்தவான்களை வராங்க, நீதிமான்களை வராங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? முன்பு யாரு? பாவிகள் தானே. இன்றைக்குதான் நீங்க நீதிமான், இப்பதான் நீங்க பரிசுத்தவான். இதுக்கு முதல் பாவிகள். பாவிகளாய் இருந்த உங்களைத்தான் ஆண்டவர் இந்த திருச்சபைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். அன்றைக்கு பாவிகள், இன்றைக்கு பரிசுத்தவான்கள். பாவிகள் சபைக்கு வருவார்கள். பாவிகள் ரசிக்கப்படுகிற இடம் தான் சபை. பாவிகள் மனம் திரும்புகிற இடம் தான் சபை. பாவிகள் விடுதலையாக்கப்படுகிறது தான் சபை. வேணும் சொல்றா, என் வீட்டுக்குள்ள எப்படி வருவது? சொல்லலாமா? இவனை குறித்து என்ன ஆண்டவர் சொல்லுகிறார்? வாசிப்போம். 7ஆம் அதிகாரத்தை நாங்கள் வாசிப்போம். தொடர்ந்து என்ன ஆண்டவர் சொல்றாரு? 44வது வசனத்திலிருந்து நாங்கள் வாசிக்க போறோம். ஸ்திரீயின் இடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிதள தைலத்தை பூசினாள். ஹல்லேலூயா. 3 இடத்துல என்ன ஆண்டவர் சொல்றார்? யார் இதை செய்திருக்க வேண்டும் சொல்லுங்க? யார் இதை செய்து இந்த சம்பவத்தை செய்ய வேண்டியது யாரு? பாவியா வந்த ஸ்திரியா? பரிசுத்தவான்களாக்கப்பட்டு குணமாக்கப்பட்ட நாங்களா? நீ எனக்கு என்ன செய்யல? கால்களை கழுவல்ல. உன்னை நான் விடுதலையாக்கினேன், சுகமாக்கினேன், உனக்கு நன்மை செய்த, உன்னை ஆசீர்வதித்தேன். கால்களை கழுவினாயா? என் பாதத்தை முத்தம் செய்தாயா? இவள் என்ன செய்கிறாளாம்? கண்ணீரால், தண்ணீராலே உன்னால பாதத்தை கழுவ முடியாம போயிட்டு அவள் கண்ணீரால கழுவினாள். நீ என்ன சொல்ற? பாவி. உன்னுடைய இறுதியம் எப்படி இருக்கு? அவங்களுடைய இறுதியம் எப்படி இருக்கு? ஐயா, நீ ஆண்டவரால குணமாக்கப்பட்டு சுத்தமாக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டவர். நீதான் ஆண்டவருக்கு கால்களுக்கு தண்ணி ஊற்றி கழுவி இருக்க வேண்டும். நீதான் அவருடைய பாதத்தை முத்தம் செய்திருக்க வேண்டும். நீதான் அவருடைய தலையில எண்ணெய் வச்சிருக்க வேண்டும். வந்தவள் பாவி செய்கிறாள். நாங்க சபைக்குள்ள இருந்த நேரம் வியாக்கியானம் பண்ணோம். உள்ள வருகிறவனுக்கு இடரலை உண்டாக்குறோம், உள்ள வருகிறவனுக்கு அவமானத்தை உண்டாக்குறோம். பாவிகள் ரட்சிக்கப்படுகிற இடம் தான் திருச்சபை. அதனாலதான் பவுல போது சொல்லுகிறார், எல்லா பாவிகளிலும்
பிரதான பாவி நான் தான். நானும் அதை சொல்றேன். எல்லா பாவிகளுக்கும் கொடூரமான பாவி நானும் அதை நெஞ்சடிச்சு சொல்றேன். இரண்ட நான் ஆண்டவர் அறியாமல் செய்த காரியங்கள் எத்தனை, அறியாம ஓடின நேரங்கள் எத்தனை, உலகம் என்று சொல்லி ஓடின காரியங்கள் எத்தனை. பாவி இல்லாமல் நான் பரிசுத்தவன கொடிய பாவினாங்க. அந்த பாவிகளை ரட்சித்த தேவன் எங்களுக்கும் ஒரு விடுதலையை கொடுக்க அவர் வல்லவர் தானே. அப்ப இந்த 3 பேருக்குள்ள இருந்தது என்ன? யூதாசு சொல்றா, இந்த பரிமள தைலத்தை இவள் கொண்டு வந்து பாதத்தில் ஊத்துறாளே, இதை விட்டா 20 வெள்ளிக்காசு வரும், தரித்திரியருக்கு கொடுக்கலாம். அதான் ஆண்டவர் சொல்ற, தரித்திரியர் எப்பொழுதும் இருக்கிறான், தரித்திரியர் எப்போதும் இருக்கிறான், நான் எப்பொழுதும் இருக்க மாட்டேன். இது ஒரு சந்தர்ப்பம். நம்மளை ரட்சித்த தேவன், உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு வாசல் கதவடையில் நின்று கதவு தட்டுறேன். இதோ வாசல் அருகே நின்று கதவை தட்டுகிறேன். என் சத்தத்தை கேட்டு அவன் கதவை திறந்தான், அவனோட கூட நானும் போஷணம் பண்ணுவேன். தட்டி கொண்டுதான் இருக்கிறேன். சத்தம் கேட்குதா? வாசலருவில் நின்று ஆண்டவர் தட்டுற சத்தம் கேட்குதா? உங்களையும் எங்களையும் பார்த்து ஆண்டவர் என்ன சொல்லணும் என்று தெரியுமா? ஆண்டவர் தானியேலை குறித்து சொல்லுகிறார், என் பிரியமானவன். ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறார், என் சிநேகிதன். யாதொன்றை நான் அவனுக்கு மறைக்க மாட்டேன். மோசேயை குறித்து சொல்லுகிறார், என் தாசன் கர்த்தருடைய வீட்டிலே என்னைக்கும் உண்மை உள்ளது. தாவீதை குறித்து சொல்லுகிறார், அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன். அப்படி சொல்ற ஆண்டவர் இப்ராஹிமுக்கு சொன்ன மாதிரி உங்களை சொல்லக்கூடாது. இப்ராஹிமே, நீ திருப்பி போடப்படாத அப்பம். தெரியுமா இது என்னண்டு? திருப்பி போடப்படாத அப்பம். ரொட்டியை நாம தோசை கல்லில் வச்சு அதை திருப்பி போடுவோம். இந்த பக்கம் இருந்தது அந்த பக்கம் வேகட்டும் வேண்டும். இது ஒரு பக்கம் வெந்திருக்கு, ஒரு பக்கம் பச்சை. அதான் திருப்பி போடப்படாத அப்பம். ஒரு பக்கம் கர்த்தர், இன்னொரு பக்கம் உலகம். ஒரு பக்கம் கனி, நல்ல கனி, இன்னொரு பக்கம் கெட்ட கனி. ஆண்டவர் உங்களை பார்த்துப்படி சொல்லட்டும், என் பிரியனே, என் ரூபவதியே, சீமோன் குமாரத்தியே அழைக்கட்டும். ஆண்டவர் உங்களை பார்த்து அந்த நல்ல கனிகளை கொடுத்தா இப்படி உங்களை ஆண்டவர் கூப்பிடுவார். என் பிரியமானவனே, என் சிநேகிதனே, என் இருதயத்துக்கு ஏற்றவனே, என் தாசனே, என் வீட்டில் எல்லா இடத்திலும் உண்மை உள்ளவனாக இருக்கிறியே, பாப்பா வா. அந்த கூப்பிடத்தக்க விதத்தில் நீங்கள் நான் நிற்கிறோமா? இல்லை இன்றைக்கும் எங்களுக்கு உள்ளத்தில் 2 கனிகளும் இருக்கிறதா? எனக்கு தெரியாது. நீங்க என்ன கனியை வச்சிருக்கிறீங்க எனக்கு தெரியாது, உங்களோட போதகருக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். எனவே உங்களோட உள்ளத்தில் இருக்கிற கசப்பான உணர்வுகளை தூக்கி குப்பையில் கொஞ்சம் போடுங்க. நல்ல கனிகளை ஆண்டவருக்கு கொடுக்க உங்களை ஆயத்தப்படுங்க. சகையை போல ஒரு மனம் திரும்பி நல்ல கனிகளை கொடுங்க. சவுளை போல மனம் திரும்பி நல்ல கனிகளை கொடுங்க. அவள் பாவியான ஸ்திரீ தான், நறுமண தைலத்தை கொண்டு வந்து ஊத்துறாள். பெருமதி வாங்கி உண்டு, அது அற்பமா நினைக்கிறாள் அவள். அதை விட ஆண்டவருடைய பாதம் பெருசு. அதைத்தான் அவள் சிந்திக்கிறாள், ஆண்டவருடைய பாதம். இதைத்தான் மார்த்தாள் மரியாளுடைய சம்பவத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுகிறார். மரியாளோ தனக்கு நல்ல பங்கை தெரிஞ்சு கொண்டார். எது அந்த நல்ல பங்கு? ஆண்டவருடைய பாதத்தில் இருப்பது. இதைத்தான் யோவான் 15ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார்,
இங்கே ஒரு நல்ல கனி கொடுக்கணும்னா 3 பகுதிகளை அந்த இடத்துல அடி இருக்கிறேன். என்ன செய்யணுமா? நானே மெய்யான திராட்சை செடி, நீங்க கொடிகள். என்னிலே நிலைத்திருந்தால் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. அவரோடு நிலைத்திருக்கும் போது நாங்கள் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். அதுக்கப்புறம் அவர் அதோடு விடல. சொல்றாரு, என்னிலும் என் வார்த்தையில் நிலைத்திருங்கள், அப்பொழுது என் சீசரா இருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். என்னிலும் என் அன்பிலும் நிலைத்திருங்கள் என்று சொல்லுகிறார். நாங்கள் எதைத்தான் எங்கள் வாழ்க்கையில பிடிக்கிறோம். சங்கீதம் முன்னெடுத்து பாருங்க. துன்மார்க்கனுடைய ஆசனத்தில் நடமாவலும் பாவ வழியில் உட்காராமலும் பரிகார உட்காரத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தை பிரியமாயிருந்து இரவும் பகலும் அதை தியானிக்கிற மனுஷன் அவன் பாக்கியமானான். அவன் நீர்வாய்க்கால் ஊரமாய் நடப்பட்டு இலை துணியா இருக்கிற மரத்தை போல மிகுந்த கனிகளை கொடுப்பான் என்று சொல்லப்படுகிறது. உன்னுடைய வாழ்க்கை எப்படி? தேவனோட இருக்கிற உறவு எப்படி? தேவனோடு நிலைத்திருங்க, வார்த்தையில நிலைத்திருங்க, அவருடைய அன்பில் நிலைத்திருக்கிற போது எங்களால் கனி கொடுக்க முடியும், நல்ல கனிகள். எனவே வாழ்க்கையில் இருக்கிற கசப்பான கனியை கொடுக்காதுங்க. அது நீங்க கொடுக்கிற கனிகள் கசப்பை கொடுக்கிற மட்டும் இல்லை, சபைக்கு அது நன்மையாக இல்லை. இன்னைக்கு ஊழியங்கள் உடைக்கப்படுது, ஊழியர்களை இறுதியை நொறுக்கப்படுது. அம்மா, திருச்சபையில வளர்ச்சி வேணும், திருச்சபையில அறுவடை ஆத்துமா இருக்கணும். திருச்சபைப்படியே வந்துட்டு போறதில்லை. நான் வந்தோம், கந்தினம் கேட்டோம், ஆராதிச்ச வார்த்தையை கேட்ட வீட்டை போயிட்டோம். இதோட கிறிஸ்தவ வாழ்க்கை முடிஞ்சதில்லை. அப்படி இல்லை கிறிஸ்தவ வாழ்க்கை. எங்களுக்கு எப்பொழுதும் அழிந்து போற ஆத்மாக்களை குறித்த தாகம் இருக்கும். உலகத்தில் இருக்கிற சம்பவங்கள் எங்கள் இருதயத்தை நொறுக்கணும். அப்பதான் ஜெபிக்கணும், நாங்கள் மாறப்படணும். நாளைக்கு அங்க நடக்கிறது உன் வீட்டுக்குள்ள நடக்காத, உனக்குள்ள வராதாது. அப்ப என்ன செய்கிறது? நீ ஜெபிச்சா ஆண்டவர் அந்த ஜெபத்துக்கான பதில் உன் வாழ்க்கையில தருவார். நீ மற்றவனுக்கு ஜெபிச்சேண்டா உன் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். அதான் சொல்லுது ஜோபு கதையில் பார்க்கிறது. ஜோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக ஜெபித்த போது அவருடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றினாராம். ஜோபு தனக்காக ஜெபிச்சானா? சிநேகிதனுக்காக ஜெபித்தார். அதனால சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாங்கள் முடிக்க விரும்புகிறோம். ரோமர் எழுதிய புஸ்தகம், ரோமருக்கு எழுதிய நிறுவம் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினாலே வீணர்கள் ஆனார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் என்ன செய்ததாம்? என்ன செய்ததாம்? இருளவான். நல்லா விளங்குதா அந்த வசனம்? அவர்கள் தேவனை அறிந்தும், எவர்கள்? நீங்கள் அறிந்த என்ன செய்யணுமா? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். படுத்தினமா? மகிமைப்படுத்தாமலும் சோத்தரிக்கிறோமா? சோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தையினால வீணர்களா போயிட்டாங்க. உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளா போயிடுச்சு. அம்மா, நீங்கள் நான் வெளிச்சத்து பிள்ளைகள், வெளிச்சத்தில் நடக்க வேண்டியவர்கள். எங்களுடைய இருதயம் இருளாயிட்டா ஆண்டவர் அதை விரும்புவாரா? ஹல்லேலூயா. எனவே உங்களுடைய வாழ்க்கையை நீங்க தான் ஆராய்ச்சி பார்க்கணும். உங்கள் காரியங்களை நீங்க தான் அறிஞ்சு பார்க்கணும். கர்த்தருக்காக நாங்கள் நல்ல கனிகளை கொடுப்போம். ஏதாவது நாங்கள் கடவுளுடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்க போகிறோம். கடவுளுக்காக நல்ல கனிகளை கொடுக்க பழகுங்க. திருச்சபையை கட்டி எழுப்ப பழகுங்க. போதகரோடு இணைஞ்சி கடவுளோட பணியில் உங்களை அர்ப்பணிக்க பழகிக்கொள்ளுங்க. கடவுளோட ராஜ்யத்துக்காக முடிவு பரியந்தம்
எங்களுக்கு இருக்கிற நேரத்தை அவருக்கு கொடுக்க பழகிக்கொள்ளும். ஏதோ ஆராதனைக்கு வந்தோம் போனோம் அப்படி எண்ணிடாதங்க. முடிஞ்சலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நீங்க கத்தருக்கு கொடுங்க. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.